வழக்கறிஞர் புகழ்வேந்தன் அவர்களே, சங்கர் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, அருண்குமார் அவர்களே, தசையேந்திரன் அவர்களே, வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே, வழக்கறிஞர் தெய்வமான் அவர்களே, வழக்கறிஞர் பாரதி அவர்களே, வழக்கறிஞர் கலைச்செல்வன் அவர்களே, யாசர் கான் அவர்களே, வழக்கறிஞர் மெய்யப்பன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ஜான்சன் மற்றும் அறிஞர் பெருமக்கள், தோழர் தமிழ் பித்தன், தொல்காப்பியன், வணங்காமுடி, சின்னப்ப தமிழர், நிறைமதி, கீர்த்தி அதிகாரம் மற்றும் இங்கே ஐயா மணியரசனார் அவர்களே மற்றும் பல இயக்கங்களில் சார்பாக வந்திருக்கும் தமிழாய்வறிஞர்களே, பெருமக்கள், காவல்துறை அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் சென்ற மாதம் 17ஆம் தேதி டெல்லியில் த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அங்கே பாவேந்தன் ஐயா அனைத்து வழக்கறிஞர்களும் அங்கே இதே நோக்கத்தோடு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதற்கு நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன், ஆதரவு தெரிவித்தேன். பிப்ரவரி 17 பாவேந்தன் ஐயா இங்கே இல்லைங்களா? இங்கே இது உங்கள் இன்னுயிர் ரொம்ப முக்கியம். தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. முழுக்க இது ஆதரவு, உடனடியாக அது நிறைவேறும், 2-3 நாள்லேயே நிறைவேறும். அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக, நான் பெரிய ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். பீகாரில் 18 அரசியலமைப்பு சட்டம் 18வது நாளே ராஜஸ்தானில் இந்தியில் தான் வாதாடுறாங்க இல்லையா? படித்தேன், சொன்னாங்க. இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங், படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும், அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோடய வாழ்க்கை போயிருக்கு. அவ்வளோ வழக்குகளை சந்திச்சிருக்கேன். இதை கொஞ்சம் சொல்லிட்டு தான் வரணும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 98 நினைக்கிறேன், அப்போ ஒலிம்பிக்கில் தகரம் கூட நம்ம இந்தியா வாங்க முடியல. அப்போ கவர்னர் மாளிகைக்கு எதிராக போராடினேன். அதாவது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு 35 ரசிகர்கள் கூட, அதாவது 650 ஏக்கர் பூமி இருக்குது, 6000 மான்கள் இருக்குது, அதில் 10 ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, இதுக்கு ட்ரைனிங்காக கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்க, அதுக்கு கிரவுண்டுகளெல்லாம் கட்டி பயிற்சி கொடுங்க, இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது அப்படின்னு போராடினேன். இன்னும் இந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. கவர்னர் ஜாலியாக அவ்வளோ பெரிய இடத்துல ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல மான்களோட, மயில்களோட. சாயந்தரம் கைதானே, காலையில் கற்பழிப்பு வழக்கில் உள்ளே போடப்பட்டேன். காலை செய்தித்தாளில் அது வருது. அது ஒரு வழக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி கட்டங்களில் போடுவாங்க. நான் தப்பு பண்ணலன்னெல்லாம் சொல்லலை. அவங்க ஒரு தலை பட்சமாக காதலிச்சாங்க, எல்லாம் ஆச்சு. ஆனால் கற்பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது வழக்கறிஞர்கள் முன்னாடி நான்லாம் பொய் சொல்ல முடியாது. அந்த வழக்கை எடுத்து நீங்கள் புதிதாக வர்ற வழக்கறிஞர்கள் அதை நீங்கள் பாடமாக அதை படித்தீங்கன்னா அது ஒரு பெரிய நாவல் மாதிரி போகும். அதன் முடிவில் 11 வருஷம் நான் அலைஞ்சு தெரிஞ்சு, என் பேர் கெட்டு, என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பாதிச்சிச்சு, என் கேரியர் பாதித்தது. அதே தேதி அதே நாளில் எல்லா பேப்பர்லேயும் ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதான் 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும், தப்பான வழக்கு அது, அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் முன்னாடி இருக்காங்க, பொய் வழக்குன்னு தீர்ப்பாச்சு. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நான் தமிழ் இல்லை, ஆங்கிலத்தில் தான் உரையாடுவாங்க. ஆனால் கீழ்கோட்டில் தமிழ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அசோக் குமார்னு ஒரு மகாபாவான் இருந்தார், ஒரு நீதிபதி, போய் சேர்ந்துட்டார். அவர் என்ன சொல்கிறது, சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியும். ஒரு இடத்துல நான் நிற்க வைக்கப்பட்டிருந்தேன், இப்போ ஜட்ஜாகி ரிட்டையர் ஆகிட்டார் அவர், சுதந்திரம் நினைக்கிறேன். இன்னும் உதட்டு பிதுக்கிட்டார், அவ்வளோதான். அது எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. ஒன்றும் இல்லை, அந்த தமிழில் தான் நடந்தது, அதனால் புரிஞ்சது. ஆனால் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மாடு மாதிரி நிற்க வைக்கப்பட்டிருந்தேன். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் நீதிபதிங்கிறவர் ஒரு நீதி அரசர்னு சொல்கிறோம், வணங்குறோம், அவ்வளோதான் உரிமை. அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி அந்த மயூரா ஹோட்டலுக்கு இவர் வரலைங்க. அந்த மேனேஜர் வந்து சாட்சி சொல்கிறார், சும்மா கேளுங்க, டைம் பாஸ் ஆகும்.
அப்போ எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் இந்த திறப்பு விழா அந்த ஹோட்டல் நடக்கையில் மட்டும் எல்லா நடிகர்கள் ஆள் வந்தாங்க. அப்போ தாங்க இவர் வந்தார். இந்த நீங்கள் சொல்கிற நாள் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கெல்லாம் இவங்க வரலன்ன உடனே நீதிபதியை குறுக்கிட்டு தமிழில் தான் நடந்துச்சு அசோக்குமார் அவர்கள். மறக்க முடியாது என்னால். கேட்டாங்களா உன்ன கேட்டாங்களா, கேட்டால் மட்டும் பதில் சொல் அப்படின்னு அது அவர் பேசினது அதில் ரெக்கார்டே பண்ணல. எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க முடிவு எடுத்துட்டா கொடுத்துருவாங்க. இப்போ அந்த வட்டத்தை தூக்கி போட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி பல வழக்குகளுக்கு நான் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போது விஷயத்துக்கு வரேன். அதாவது இப்போ நம்ம கோரிக்கை என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் தமிழிலும் வாதாடலாம் இல்லையா, ஆங்கிலத்தில் வாதாடக்கூடாதுன்னு இல்லை இல்லையா, அதான் அது பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக போச்சு. ஏன்னா உண்மையிலேயே நான் வட இந்தியா முழுக்க சுற்றினவன். இங்கே பல பத்திரிகைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எடுங்க தெரியும். அங்கே உள்ள பல அறிஞர் பெருமக்களுக்கு ஐலாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ்லேண்டுமாங்க. அதாவது அந்த மாதிரி தான் அவங்களோட குட்டு, வெரி குட்டு, இந்த மாதிரி பேசுவாங்க. அதாவது உண்மையில் சொல்லப்போனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், சில விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்தியை எதிர்த்து ஆங்கிலம் இருக்கணும்னு போராடி நூற்றுக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழாங்க எத்தனையோ பேர் தியாகம் பண்ண இது நம்ம வழி. பாரம்பரியம் மிக்க 35, 38, 45, 65, 86 இவ்வளோ பேர் பலி கொடுத்து வந்திருக்கிறோம். அதாவது ஆங்கிலங்கிற ஒரு மொழியாக மட்டும் நம்ம பார்க்கல. இப்போ பல நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் நம்ம இதே வழக்கறிஞர்கள் வழக்காடையில் அவர்களோட புலமையெல்லாம் பார்த்து நான் பயங்கர அதிசயப்பட்டிருக்கேன் உயர்நீதிமன்றத்தில். அதாவது இதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புலமை பெறாத இதுதான் வட இந்தியாவில் இருக்குது. அவங்களுக்கு இந்தியை விட்டால் அவங்க தாய்மொழி, அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நான் குறை சொல்கிறதுக்கு வரலை. இப்போ ஒரு இது சொல்லிட்டு வராங்கல்ல, அதாவது ஒரு ஆபத்தை சொல்கிறேன். இது முழுக்க நம்ம வெற்றி அடைவோம், 2-3 நாளே இதை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இது கோரிக்கையாக வச்சு போராட வேண்டிய விஷயமே இல்லை. தமிழை சரியான இடத்துல சரியான ஆள் இருந்திருந்தால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பரவாயில்ல, இனி இருப்பாங்க, அந்த உணர்வை எடுத்துக்குவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.